இன்னைக்கு நம்ம அரக்கன் ஃபால் ஆஃப் ஹல்க்ஸ் காமிக் சீரிஸோட இஷ்யூ 2ல இருக்கோம். இஷ்யூ 1 பார்க்காதவங்க ப்ளீஸ் போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. நம்ம சேனல்ல ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டோம். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கேக் ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரீஸ் ஆகி நின்றுட்டு இருந்த நம்ம கிரீன் ஹல்க் அவர் முன்னாடி இருந்த ரெட் ஹல்கை பிடிச்சிட்டு பயங்கர கோவத்தோட அவரை பார்த்து கத்திட்டு கிரீன் ஹல்க் அப்படியே ரெட் ஹல்கை பிடிச்சி பாம் ஹல்க்கு மேல தூக்கி வீசிடுறாரு. ரெட் ஹல்க் பறந்து போய் பாம் ஹல்க்கு மேல மோதி ரெண்டு பேரும் அப்படியே பறந்து போய் அங்க இருக்க ஒரு செவத்து மேல மோதி கீழே விழுகிறாங்க. அப்போ கிரீன் ஹல்க் அவங்கள பார்த்து என்னை எழுப்புனது எவன்டா, என்னை எழுப்புனது யாருன்னு சொல்ல போறீங்களா இல்லையா? இந்த ஹல்க் உங்களை ஒரே அடியில் அடிச்சு தரைக்கில் அனுப்புனா அதை யார் பண்ணதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு ஹல்க் முழு கோவத்தோடவும் ஒரு வெறித்தனத்தோடவும் அவங்கள பார்த்து சொல்றாரு. பதிலுக்கு நம்ம ரெட் ஹல்க் அவர் முன்னாடி கொலை வெறித்தனத்தோட இருக்கிற கிரீன் ஹல்கை பார்த்து ஓ அப்படியா, உன்னை அடிச்சு உன் உடம்ப ரெண்டா பிரிச்சதுக்கு அப்புறம் உன்கிட்ட சொல்றேன் அதை யார் பண்ணதுன்னு அப்படின்னு கிரீன் ஹல்கை பார்த்து சொல்லிட்டு இந்த பக்கம் ரெட் ஹல்க் கோவத்தோட கிரீன் ஹல்கை பார்த்து கத்திட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அவரோட முழு பலத்தை பயன்படுத்தி கிரீன் ஹல்க்கு ஒரு பலமான பஞ்சை கொடுக்க போறாரு. இந்த பக்கம் கிரீன் ஹல்க் இருந்துட்டு அவர் அடிக்க வந்த ரெட் ஹல்கோட கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாரு. அப்படியே ரெண்டு பேரும் அந்த இடத்தோட செவத்தை உடைச்சிட்டு இன்னொரு இடத்துல வந்து விழுகிறாங்க. ரெண்டு பேரும் செவத்தை உடைச்சிட்டு கீழே வந்து விழுந்ததும் மறுபடியும் நம்ம ரெட் ஹல்க் கிரீன் ஹல்க் அடிக்க போறாரு. அப்போ கிரீன் ஹல்க் ரெட் ஹல்கோட அடிய ஒத்த கையால தடுத்து நிறுத்தி அப்படியே அவரோட இன்னொரு கையால கிரீன் ஹல்க்கு மூஞ்சி மேல ஒரு பஞ்சை கொடுக்குறாரு. அடிச்ச அடியில ரெட் ஹல்க் பறந்து போய் செவத்துல மோதி கீழே விழுகிறாரு. அப்போ பக்கத்துல இருந்த பாம்கள் அங்க இருந்த செவத்தோட ஒரு தூணை புடுங்கி கிரீன் ஹல்க பார்த்து அந்த மோடாக் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இப்ப நான் அடிக்கிற அடியில உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க அந்த மோடாக் உங்களை விட்டு எப்படி ஓட போறான்னு பாருங்க அப்படின்னு பாம்களுக்கு கிரீன் ஹல்க பார்த்து சொல்லிட்டு அங்க இருந்த செவத்தோட ஒரு தூணை புடுங்கி அந்த தூணை வச்சு கிரீன் ஹல்க் அடிக்கிறாரு. அப்படியே கிரீன் ஹல்க் ஒரு சில நொடிகளுக்கு அன்கான்சியஸ் ஆகுறாரு. இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி பாம்களுக்கும் ரெட் ஹல்க்கும் ஒன்னா சேர்ந்து கிரீன் ஹல்க் அசைய முடியாத மாதிரி அவரை பிடிச்சிடறாங்க. அப்போ ஹல்கோட கோபம் உச்சந்தலைக்கு ஏற ஹல்கோட அந்த கோபத்தினால அவருக்குள்ள இருக்கிற காஸ்மிக் எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்குது. அவர் அசைய முடியாம பிடிச்ச ரெண்டு பேரையும் கிரீன் ஹல்க் ரெட் ஹல்கோட கழுத்தை ஒரு கையால பிடிச்சிட்டு இன்னொரு கையால பாம் ஹல்க பிடிச்சி அவர் அப்படியே தரையில அடிக்கிறாரு. அப்படியே கிரீன் ஹல்க் அவரோட முழு பலத்தை பயன்படுத்தியும் ரெட் ஹல்கையும் பாம் ஹல்கையும் கிரீன் ஹல்க் அவரோட மொத்த பலத்தை பயன்படுத்தியும் ரெண்டு பேரையும் ஒரே சமயத்துல மரண அடி அடிக்கிறாரு. அடிச்ச அடியில ரெட் ஹல்க் அப்படியே ஒரு சில நொடிகளுக்கு மயங்கிட்டாருன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் எழுந்திருச்சு கிரீன் ஹல்க பார்க்க அப்போ கிரீன் ஹல்க் அந்த இடத்துல இருந்து அப்படியே பறந்து போயிடுறாரு. அந்த இடத்துல இருந்து ரெட் ஹல்க்கும் பாம் ஹல்க்கு முன்னாடியும் அங்க இருந்த ஒரு ஸ்கிரீன் மூலமா லீடரும் மோடாக்கும் ரெட் ஹல்கையும் பாம் ஹல்கையும் பார்த்து அவங்க கிட்ட நானும் மோடாக்கும் ஒன்னா சேர்ந்து ஹல்குக்குள்ள காஸ்மிக் எனர்ஜியை செலுத்தி ஹல்கை வச்சு ஒரு சில ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா காஸ்மிக் எனர்ஜியை ஹல்குக்குள்ள செலுத்திட்ட அப்புறம் ஹல்க் அப்படியே அன்கான்சியஸ்க்கு போயிட்டான். அவனை எப்படி திருப்பி நார்மலா கான்சியஸ்க்கு கொண்டு வர்றதுன்னே எங்களுக்கு தெரியல. நாங்க எவ்வளவோ ஹல்கை வச்சு முயற்சி பண்ணி பார்த்தோம். ஹல்கை பழைய மாதிரியே கான்சியஸ்க்கு கொண்டு வரவே முடியல. ஆனா நீங்க எங்களோட எதிரிகளா இருந்தாலும் எங்களுக்கு ஒரு நல்லது பண்ணிருக்கீங்க. காஸ்மிக் எனர்ஜியால அன்கான்சியஸ்க்கு போன ஹல்கை கான்சியஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. இதுக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல அப்படின்னு லீடர் அவங்கள பார்த்து சொல்றாரு. இப்போ மோடாக் ரெட் ஹல்கையும் பாம் ஹல்கையும் பார்த்து உங்களால அவனை தடுத்து நிறுத்தவே முடியாது. அவன் இப்போ சக்தி வாய்ந்த காஸ்மிக் ஹல்கா மாறி இருக்கான். நீங்க நினைச்சா கூட அவனை தடுத்து நிறுத்த முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்க உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல. இன்னும் 10 செகண்ட்ல அந்த இடம் வெடிச்சு சதற போகுது அப்படின்னு மோடாக் அவங்கள பார்த்து சொன்னதும் அந்த இடத்துல இந்த எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லயும் 10 செகண்ட்ஸ்க்கு கவுண்ட் டவுன் ஓட ஆரம்பிக்குது. ரெட்டுகளுக்கும் பாம்களுக்கும் அங்க என்னதான் நடக்குது அப்படின்னு யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள அந்த இடம் முழுவதுமா வெடிச்சு செதறிடுது. அங்க இருந்து நம்ம ரெட்டுகளுக்கும் பாம்களுக்கும் அங்க ஏற்பட்ட வெடிப்புனால ரெண்டு பேரும் அப்படியே பறந்து போய் காட்டுக்குள்ள விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க சீக்ரெட் பேஸ்ல இருக்க ப்ரூஸ் பேனரை காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள ஏற்பட்ட வெடிப்புனால அங்க இருந்த நம்ம பாம்களுக்கும் ரெட்களுக்கும் பறந்து போய் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ள விழுந்துட்ட அப்புறம் அங்க இருந்து கிளம்பி ரெண்டு பேரும் ஸ்ட்ரைட்டா ப்ரூஸ் பேனரை பார்க்க வந்திருக்காங்க. ப்ரூஸ் பேனரை பார்த்து இது மாதிரி அவர்கிட்ட அங்க நடந்த எல்லாத்தையும் விவரமா அவர்கிட்ட சொல்றாங்க. பதிலுக்கு ப்ரூஸ் பேனர் அவங்க கிட்ட நீங்க சொல்றதை என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. காஸ்மிக் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு மோடாக்குக்கும் லீடருக்கும் சக்தி எங்க இருந்து வந்துச்சு? காஸ்மிக் எனர்ஜியை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்களா அந்த சக்தியை வச்சு அவங்களும் சக்தி வாய்ந்தவங்களா மாறலாம். அப்போ மோடாக்கும் லீடரும் இந்நேரத்துக்கு சக்தி வாய்ந்தவங்களா மாறி இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்களோட சக்தி இன்னும் பலத்தை சேர்க்கறதுக்கு இந்த உலகத்துல இருக்க எல்லா சக்தியை உறிஞ்சி அவங்களோட பலத்துக்கு இன்னும் பலத்தை சேர்த்துப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுதான் அவங்களோட அடுத்த பிளானா இருக்கும் நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க கையில காஸ்மிக் ஆர்க் ரியாக்டர் கிடைச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத பொறுமையா தான் உட்காந்து யோசிக்கணும் அப்படின்னு ப்ரூஸ் பேனர் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ பாம்களுக்கு அங்க இருந்து எடுத்த கோல்டு காயின் மாதிரி இருக்கிற ஒன்னு அவர்கிட்ட கொடுத்து இது எங்களுக்கு அந்த இடத்துல இருந்து கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொடுக்குறாரு. ப்ரூஸ் அதை வாங்கி பார்த்ததும் அது மேல ஏகப்பட்ட குறியீடுகள் அதுல டிஃப்ரெண்டா எழுதிருக்கதை பாக்குறாரு. அதை பார்த்ததும் ப்ரூஸ் அவங்க கிட்ட இதுல இருக்க குறியீடுகள் எல்லாம் காஸ்மிக் எனர்ஜியை வெளிப்படுத்துற குறியீடுகளா கூட இருக்கலாம். நான் இதை வச்சு ஒரு சில ரிசர்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ப்ரூஸ் அவங்க கிட்ட சொல்லிட்டு பாம்களுக்கு கொடுத்த அந்த கோல்டு காயின் மாதிரி இருக்கிற ஒன்றை வச்சு அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில ரிசர்ச் எல்லாம் அதை வச்சு பண்ணி பார்க்கறாரு. அப்போ ரெட்டுகளுக்கு அவர்கிட்ட அது நம்ம கிட்ட பேசும், நம்ம கேட்கிற கேள்விக்கு அது பதில் சொல்லும் அப்படின்னு ரெட்டுகளுக்கு அவர்கிட்ட சொல்றாரு. பதிலுக்கு ப்ரூஸ் பேனர் அவர்கிட்ட என்னால இதை நம்பவே முடியல, நம்ம கேட்கிற கேள்விக்கு இது பதில் சொல்லுமா அப்படின்னு அந்த காஸ்மிக் டேட்டா லூப் கிட்டத்தட்ட 11வது டேட்டா லூப்க்கு அப்புறம் தான் நம்மளோட பூமிக்கு வந்து சேர்ந்துச்சு. அப்படின்னா நம்ம முதல்ல இந்த காஸ்மிக் டேட்டா லூப்போட ஃபர்ஸ்ட் ஆரிஜினை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ப்ரூஸ் பேனர் அவர்கிட்ட சொல்லிட்டு ப்ரூஸ் பேனர் இந்த கோல்டு காயின் மாதிரி
இருக்கிறத பார்த்து இந்த 11 டேட்டா லூப்ல ஃபர்ஸ்ட் டேட்டா லூப் எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு, அதை டிசைன் பண்ணது யாரு அப்படின்னு ப்ரூஸ் அந்த கோல்டு காயின் மாதிரி இருக்கிறத பார்த்து கேட்கிறாரு. ப்ரூஸ் அதை பார்த்து கேள்வி கேட்டது ப்ரூஸோட கேள்விக்கு அது ஒரு விதமா ஒளிர ஆரம்பிச்சு ப்ரூஸ் கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட பதில் சொல்ல ஆரம்பிக்குது. காஸ்மிக் ஆட்டோமேஷனோட ஆதாரமா இருக்கிறது. காஸ்மிக் ஆட்டோமேஷன் அப்படின்னா செல்ஃப் ரீப்ளேசிங் ப்ரோக்ராம் என்டர்நெட்டி கன்வின்ஸ்டு ஆரிஜினலி ஒபே டு ஒன் மாஸ்டர். அதாவது இந்த காஸ்மிக் ஆட்டோமேஷனை உருவாக்கின ஒரு மாஸ்டர் அந்த காஸ்மிக் ஆட்டோமேஷன் அந்த உலகத்துக்கு போய் அந்த உலகத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு ஆராய்ஞ்சு அதை உருவாக்கின மாஸ்டர் கிட்ட சொல்லும். இந்த காஸ்மிக் ஆட்டோமேஷனை உருவாக்குனது கேலக்டஸ். கேலக்டஸ் தான் இந்த காஸ்மிக் ஆட்டோமேஷனை முதல்ல உருவாக்குனாரு அப்படின்னு அந்த கோல்டு காயின் மாதிரி இருக்கிற ஒன்று ப்ரூஸ் பேனரோட கேள்விக்கு பதில் சொன்னதும் அப்போ ப்ரூஸ் பேனர் ரெட் ஹல்க் கிட்டையும் பாம் ஹல்க் கிட்டையும் இந்த காஸ்மிக் ஆட்டோமேஷனை உருவாக்குனது கேலக்டஸ் அப்படின்னு அவங்க கிட்ட சொல்றாரு. இதோட இந்த அரக்கன் காமிக் சீரிஸோட இஷ்யூ 2 முடியுது. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பத்தி தொடர்ந்து பார்ப்போம் அடுத்த இஷ்யூல. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.